ஒரு அடர்ந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு குருவி தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. கோடை காலம் என்பதால் வெயில் வாட்டி வதக்கியது. அருகில் இருந்த குளமும் வற்றி போய்விட்டது. தாகத்தால் குருவி குஞ்சுகள் தவித்தன. அப்போது அந்த வழியே ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவனிடம் ஒரு சிறிய தண்ணீர் பாட்டில் மட்டுமே இருந்தது. அவனுக்கும் கடும் தாகம். அவன் தண்ணீர் குடிக்க பாட்டிலை திறந்தபோது மேலே இருந்த குருவி தாகத்தால் தன் குஞ்சுகளுக்கு தாகம் தீர்க்க வழி தெரியாமல் தவிப்பதைக் கண்டான். தன் தாகத்தை விட அந்த பறவைகளின் உயிர் முக்கியம் என நினைத்த அவன் தன்னிடமிருந்த சிறிதளவு தண்ணீரை மரத்தின் ஒரு பொந்தில் ஊற்றினான். குருவிகள் மகிழ்ச்சியுடன் குடித்தன. இதைக் கண்ட அவனுக்கு ஒரு இனம் புரியாத நிம்மதி கிடைத்தது. அவன் நடக்கத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒரு பெரிய பலாப்பழம் மரத்திலிருந்து விழுந்து கிடப்பதைக் கண்டான். அந்த பழத்தின் இனிமையான சுளைகள் அவனது தாகத்தையும் பசியையும் ஒரே நேரத்தில் போக்கின. நீதி, நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அது ஏதோ ஒரு வழியில் நம்மிடமே பல மடங்காக திரும்பி வரும். இது போன்ற பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து காண எங்களது விடிஐ ஸ்டோரீஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.